Welcome to 5-minute videos. ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு நபர் ஆக்டரா சஸ்டெயின் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு வருஷமும் பல ஆக்டர்ஸை மூவிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல சிலர் மட்டும்தான் ரொம்ப காலத்துக்கு சஸ்டெயின் பண்ணி இருக்காங்க. பல பேர் ஒரு சில படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஃபேட் அவுட் ஆகி வேற வேற ஃபீல்டுக்கு போயிருவாங்க. உலகம் முழுக்க இருக்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல இதுதான் நிலைமை. அதுவும் ஹாலிவுட்ல எல்லாம் இதை பத்தி சொல்லவே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஹாலிவுட்ல ஒரு மேல் ஆக்டர் சஸ்டெயின் ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்ட்ரஸ் தனக்கான ஒரு இடத்தை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் ஹாலிவுட்ல. ஏன்னா வெற்றிகளை கொடுக்கலன்னா ரொம்ப சீக்கிரத்தில் அவங்கள ஹாலிவுட் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்படி இருக்க நிலையில தனக்கான இடத்தை பிடிச்ச சில நடிகைகள்ல ஒருத்தர் தான் ஸ்கார்லெட் ஜொஹான்சன். இவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆயிரத்தி 1984 ஆண்டோட நவம்பர் 22ஆம் தேதி நியூயார்க் சிட்டியில பிறந்த இவங்களோட முழு பெயர் ஸ்கார்லெட் இன்கிரிட் ஜொஹான்சன். இவங்களோட அப்பா கார்ஸ்டன் ஜொஹான்சன் டென்மார்க்கை சேர்ந்தவர் அண்ட் இவர் ஒரு ஆர்கிடெக்டா இருந்திருக்காரு நியூயார்க் சிட்டியில. அதே மாதிரி இவங்களோட அம்மா மெலனி ஸ்லுவான் ஒரு ப்ரொடியூசரா இருந்து வந்திருக்காங்க, அதாவது பிலிம் ப்ரொடியூசரா இருந்திருக்காங்க. ஸ்கார்லெட்டோட சைல்ட்ஹுட்னு எடுத்துக்கும் போது அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி எல்லாம் கிடையாது. அவங்களோட அப்பா ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆர்கிடெக்டா தான் இருந்திருக்காரு அண்ட் அவங்களோட அம்மாவும் ரொம்ப பெரிய ப்ரொடியூசர்லாம் கிடையாது. சில இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதன் மூலமா அவங்க பெரிய அளவுல ஷைன் ஆகல போல. இதை வச்சு பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்திருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸ்கார்லெட்டோட அம்மா ஸ்லோவான் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ல இருந்ததால ரொம்ப சின்ன வயசுலயே அந்த இண்டஸ்ட்ரி பத்தின எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனாலேயே அது மேல ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அப்பவே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்கார்லெட் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது என்னமோ ஆக்சிடென்டா நடந்த விஷயமெல்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன வயசுலயே பிளான் பண்ணி நான் நடிகையா தான் ஆக போறேன்னு ஸ்கார்லெட் அதுக்காகவே முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா ரொம்ப சின்ன வயசுலயே, அதாவது 5-6 வயசுலயே அவங்க வீட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு நடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் ஸ்கார்லெட். இவங்களோட ஆர்வத்தை பார்த்து அவங்களோட அம்மா 7 வயசுல எல்லாம் ஒரு முறையான பிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு நடிப்பையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இவங்க பல மூவிஸ்க்கும் டிவி ஷோஸ்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கும் தியேட்டர் பிளேஸ்க்குன்னு எங்க எல்லாம் ஆடிஷன் போய்கிட்டு இருக்கோ அங்கெல்லாம் ஸ்கார்லெட்டை கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்களோட அம்மா. இதுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு இருந்த கான்டாக்ட்ஸும் ரொம்ப பெரிய அளவுல உதவுனதாகவும் சொல்லப்படுது. அப்படி அவங்க ஆடிஷன் பண்ணதுக்கான பலன் அவங்களோட 8வது வயசுலயே கிடைச்சது. நியூயார்க் சிட்டியை சேர்ந்த பிராட்வே பகுதியில் இருந்த தியேட்டர் சொன்னல அப்போ சோஃபிஸ்ட்ரி வித் ஈத்தன் ஹாக்ன்ற ஒரு பிளே நடத்தப்பட்டு வந்திருக்கு. அதுல முதன்முறையா ஸ்கார்லெட் ஜொஹான்சனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் அவங்க நடிப்பதற்கு கிடைச்ச முதல் வாய்ப்பும் முதல் மேடையும். அதுலயே இவங்களோட நடிப்பின் மூலமா பல பேரோட கவனத்தை ஈர்த்திருக்காங்க அண்ட் இவங்களுக்கு தொடர்ந்து பல தியேட்டர் பிளேஸ்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா தியேட்டர் பிளேஸோடயே ஸ்கார்லெட் நின்னு போக விரும்பல. அவங்களோட எய்மே சினிமால நடிக்கிறதும் ஒரு மூவி ஸ்டாரா ஆகிறதும் மட்டும்தான். சோ தியேட்டர் பிளேஸ்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் தொடர்ச்சியா மூவி ஆடிஷன்ஸை அட்டன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க ஸ்கார்லெட் ஜொஹான்சன். ஆனா ஆரம்பத்துல அந்த ஆடிஷன்ஸ் எதுவுமே ஸ்கார்லெட்டுக்கு கை கொடுக்கவே இல்லை. பல முறை அவங்க நிராகரிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த ஆடிஷன்ஸை மேற்கொண்டவங்கள ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கார்லெட்டோட நடிப்பு அவளோட வயசுக்கு மீறி இருக்கிறதால ஸ்கார்லெட்டை யாருமே சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு நடிப்பு வராது போல, வேணும்னா வேற ஏதாவது கெரியர் பார்த்துக்கோயேன்னு சொல்லியிருக்காரு அந்த ஏஜென்ட். இதை கேட்டு அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் தன்னோட கனவுல இருந்து அவங்க பின்வாங்கற மாதிரி இல்ல. என்னதான் தடைகள் வந்தாலும் சரி தொடர்ச்சியா ஆடிஷன்ஸை அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸ்கார்லெட் ஜொஹான்சன். அப்படி அட்டன் பண்ணதால ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த முதல் பட வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 1994ஆம் ஆண்டு வெளியான நார்த்ன்ற ஒரு திரைப்படத்துல முதல்ல சில்வர் ஸ்கிரீன்ல தோன்றுனாங்க ஸ்கார்லெட் ஜொஹான்சன். அது ஒரு சின்ன ரோல் தான்னாலும் அதுதான் ஸ்கார்லெட் ஜொஹான்சனோட முதல் மூவி டெபியூ. இதுக்கு அடுத்து வந்த சில திரைப்படங்கள்லயும் சின்ன ரோல்ஸ்ல தான் நடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் மேனி அண்ட் லோன்ற ஒரு திரைப்படத்துல இவங்களுக்கு முதல்ல லீட் ரோல் கிடைச்சிருக்கு. 1996ல வெளியான அந்த மூவில வீட்டை விட்டு ஓடி போற ஒரு டீனேஜ் பொண்ணா நடிச்சிருப்பாங்க ஸ்கார்லெட் ஜொஹான்சன். அந்த படத்துல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்த பல மூவி கிரிட்டிக்ஸ் ஒரு நியூ டேலண்ட் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருப்பதாவெல்லாம் கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. இந்த நிலையில 1998ஆம் ஆண்டு வெளியான த ஹார்ஸ் விஸ்பரர் இவங்களை குளோபல் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. அந்த திரைப்படத்துல சின்ன வயசுலயே காலை இழந்த ஒரு பொண்ணா நடிச்சிருப்பாங்க ஸ்கார்லெட் ஜொஹான்சன். அந்த ரோல்ல அவங்களோட மெச்சூரிட்டியான பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கடுத்ததா 2001ல இவங்க கோஸ்ட் வேர்ல்டுன்ற ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாங்க. அதுலயும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு.
இந்த மாதிரி அடுத்தடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ்ல ஸ்கார்லெட் நடிச்சதாலேயே இவங்க மற்ற ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லைன்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாங்க. ஆனா இந்த டைம் தான் அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான டைமா இருந்திருக்கு. ஏன்னா பொதுவாகவே உலகம் முழுக்க இருக்க பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல சைல்டு ஆக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகி பெரிய அளவுல பேர் வாங்கின ஒருத்தர் அவர் வளர்ந்து அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதே மாதிரியான ஒரு பெயரையும் புகழையும் வாங்கினதெல்லாம் ரொம்ப ரேரா தான் இங்க நடந்திருக்கு. வெகு சிலருக்கு தான் அந்த டிரான்சிஷன் நல்லபடியா இருக்கும். நிறைய பேர் இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல காணாம போயிருவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்கார்லெட் ஜோஹான்சனும் காணாம போயிடுவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா 2003 வெளியான லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் ஒரு திரைப்படம் இந்த கதையை அப்படியே அடிச்சு உடைச்சதுன்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்துல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உலக அளவிலேயே ஒரு நல்ல பெயரை பெற்று தந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களோட திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்பவே நிறைய பேர் ஹாலிவுட்ல இன்னொரு ஸ்டார் வந்துட்டாங்கன்றத உறுதிப்படுத்திட்டாங்க. ஸ்கார்லெட் ஜோஹான்சன் ஹாலிவுட்ல தனக்கான ஒரு இடத்தை பெற்றதுக்கு அவங்களோட மூவி சாய்ஸஸும் ரொம்பவே முக்கியமானதா இருந்திருக்கு. ஏன்னா பெரும்பாலும் நடிகைகளை ஒரு சைட் கேரக்டர்ஸா தான் நிறைய படங்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனாலேயே சில திரைப்படங்களோட காணாம போன நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு லிம்போல போய் சிக்காம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கேரக்டர்ஸா பார்த்து சூஸ் பண்ணி நடிச்சதால சின்ன வயசுலயே தான் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணாங்க ஸ்கார்லெட் ஜோஹான்சன். அண்ட் இதுதான் ஹாலிவுட்ல அவங்களுக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லாம நிறைய ஆக்டர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா டைப் காஸ்ட். ஒரு ஹிட் மூவில ஒரு கேரக்டர்ல நடிச்சுட்டா தொடர்ந்து அதே மாதிரியான கேரக்டர்ஸ் தான் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலையும் சிக்காம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் தொடர்ந்து வேற கேரக்டர்ஸ்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வெர்சாட்டிலிட்டியும் அவங்களோட ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்படுது. அதே மாதிரி இவங்க எந்த விதமான ரிஸ்க்குமே இல்லாத பெரிய பட்ஜெட் படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க, சின்ன பட்ஜெட் படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இவங்க அவெஞ்சர்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மைக்கேல் பேயோட டைரக்ஷன்ல த ஐலாண்ட் மூவிலையும் கிறிஸ்டோபர் நோலனோட மாஸ்டர் பீசஸ்ல ஒன்னான த பிரஸ்டீஜ்லயும் நடிச்சிருக்காங்க. அதே வேளையில அதே டைம்ல சில இண்டிபெண்டன்ட் மூவிஸ்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க தான். இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து பல புதிய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்படி அவங்களோட பிலிம் கரியர் போயிட்டு இருக்கும்போது தான் 2010 ஒரு மேஜர் பிரேக் த்ரூ ஏற்படுது. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல நட்டாஷா ரமனோஃப்ன்ற கேரக்டர்ல, இத பிளாக் விடோன்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளாக் விடோன்ற கேரக்டர்ல அவெஞ்சர்ஸ்ல ஒருத்தரா இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டாங்க. அயன்மேன் 2ல தான் இவங்க எம்சியூல ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டாங்க. அண்ட் பிளாக் விடோவா அடுத்த 10 வருஷம் எம்சியூல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 2021 வெளியான பிளாக் விடோ சோலோ மூவி மூலமா அவங்களோட கேரக்டரும் எம்சியூல முடிவுக்கு வந்தது. அதை தொடர்ந்து எம்சியூல இருந்தும் வெளியே வந்தாங்க ஸ்கார்லெட் ஜோஹான்சன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜுராசிக் வேர்ல்ட் உட்பட சில மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்லையும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து எதிர்காலத்தில் நடிக்கிறதுக்காகவும் அவங்க பல பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல சைன் பண்ணியிருப்பதா தான் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸ்கார்லெட் ஜோஹான்சனுக்கு ஆக்டிங் மேல மட்டுமே கிடையாது, மியூசிக்லயும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவங்க நடிகையா பல திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே மியூசிக் ஆல்பம்ஸையும் கிரியேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதிகமெல்லாம் இல்ல, எனிவேர் ஐ லே மை ஹெட் அண்ட் பிரேக்கப் 2 ஆல்பம்ஸை இது வரைக்கும் அவங்களே பாடி வெளியிட்டிருக்காங்க ஸ்கார்லெட் ஜோஹான்சன். ஆனா அவங்களோட சிங்கிங் கரியர் அவங்களோட ஆக்டிங் கரியர் அளவுக்கு பெருசா போகல. இதனால அதுக்கு அப்படியே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதை தவிர்த்துட்டு நடிப்பு மேல மட்டும் தன்னோட முழு கவனத்தை செலுத்தி வந்திருக்காங்க ஸ்கார்லெட் ஜோஹான்சன். இவங்களோட பர்சனல் லைஃப்னு பார்க்கும்போது முதல்லயே சொன்ன மாதிரி இவங்க ஒரு ரிச் ஃபேமிலி பேக்ரவுண்டை கொண்டவங்கலாம் கிடையாது. இவங்களோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அண்ட் இவங்க ஆக்டிங் கரியரை பர்சூட் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல இவங்களோட அப்பா அம்மாவுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையினால 2 பேரும் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால அம்மா கூட தான் வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கார்லெட் ஜோஹான்சன். அண்ட் அந்த சமயத்திலையும் பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸா மாறினதுக்கு அப்புறமா ஹாலிவுட்ல பலரும் குறிப்பிடுற பிரச்சனையான ஜெண்டர் பேஸ்டு பே கேப்பை பத்தி இவங்களும் தன்னோட கன்சர்ன்ஸை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதுதான் ஹாலிவுட்ல மிக அதிக தொகையை வசூல் பண்ண படங்கள்ல நடிச்சவங்களும் அதிக சம்பளம் பெறக்கூடிய நடிகைகள்ல ஒருத்தரா பார்க்கப்படுற ஸ்கார்லெட் ஜோஹான்சனை பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.